Hi friends, hello, assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மிடில் கிச்சன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொண்ட ஒரு ஃபிஷ் டெவல் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். இதில் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கறி செஞ்சுருக்கிறேன், அதோட வந்து பருப்பு கறியும் செஞ்சுருக்கிறேன். இன்னும் வந்து ஒரு சின்ன சலட் ஒன்று செஞ்சுருக்கிறேன். அதோட எக்ஸ்ட்ராவாக தான் இந்த ஃபிஷ் டெவல் பண்ணியிருக்கிறேன். பட் நான் வந்து ஃபிஷ் டெவலை மட்டும் தான் அவங்களுக்கு வீடியோ போட்டேன். நான் வந்து இது மேரினேட் பண்ணி கொள்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன நினைக்கிறேன்னா வந்து இஞ்சி பூண்டு அதோட பச்சை கொச்சிக்காய் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கரம் மசாலா, கொஞ்சம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து லைம் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எங்களோட ஃபிஷ்ஷையும் சேர்த்து. அதுக்கு கோதுமை போட்டிருக்கிறேன், அதோட முட்டையொன்றும் சேர்த்து இருக்கிறேன். நீங்கள் வந்து கோதுமைக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த முட்டையும் சேர்த்துட்டு வந்து எங்களோட ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை ஆகும் வரைக்கும் வந்து நாங்கள் வந்து என்னோட தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து ரெடி பண்ணிக்கொள்வோம். அதுக்கு வந்து ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கிறேன், அதோட ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, அதோட 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் ஃபிஷ்ஷுக்கு செஞ்சதுலேயே ஃபிஷ் மேரினேட் பண்ண செஞ்சதுலேயே ஹாஃப் நான் வந்து எடுத்து தான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து என்னோடய ஃபிஷ் டெவலுக்கு தேவையான சாஸ் எப்படி ரெடி பண்ணுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கிறேன். அதோட வந்து அதே மெஷர்மெண்ட்டில் வந்து ஹாட் சாஸும் எடுத்திருக்கிறேன், 1.5 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து டொமேட்டோ பேஸ்ட் கூட இதுக்கு யூஸ் பண்ணலும், டொமேட்டோ கெச்சப்பும் யூஸ் பண்ணி டொமேட்டோ பேஸ்ட் கூட இதுக்கு யூஸ் பண்ணலும். அண்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண, அது வந்து வீடியோவில் ஷூட் ஆகலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை வந்து நாங்கள் ஃபிஷ் மேரினேட் பண்ண அதே மிக்சரில் போட்டு கொஞ்சம் பெரட்டி அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அந்த ஃபிஷ் பொரிச்சு அதே ஆயிலில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், அதோட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவராக ஃப்ரை ஆக விட்டுடுவாங்க, மேலே வந்து அந்த சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் வந்து கருகிடும். ஸோ நாங்கள் அது கொஞ்சம் நார்மலாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போ போகல நாங்கள் மேரினேட் பண்ணது இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கேப்சிகத்தை சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை ஆக விடுங்க. கேப்சிகம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போ போகல நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், டொமேட்டோ, அதோட க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்துட்டு என்னோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே வந்து அதோடய சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஃப்ரை ஆகி வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோடய ஃபிஷ்ஷை வந்து மேல்கால வச்சுட்டு அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற என்னோடய சோஸையும் ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக விட்டால் போதும், மிச்சம் வேக விட தேவையில்ல. இவ்வளோ தான் இந்த ஃபிஷ் டெவல் ரெடி. உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து 2 இல்லைன்னா ஒரு 3 ரெசிபியை வந்து ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு ஃபிஷ் டெவல் தான். பட் நான் நினச்சதை விடவே சூப்பராக இருந்தேன். நான் நினைக்கிறேன் இந்த ஃபிஷ் டெவல் வந்து உங்களுக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குமே. ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாவே இருக்கும். என்னோடய ஃபிஷ் டெவலோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்து பாருங்கள்.
டைமுக்கு கிட்ஸுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொள்ளணும்னு நினச்சேன். பட் எனக்கு ஏலாம் கொஞ்சம் ஃபீவர், ஸோ பாடியில் ஃபிட்டே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஈவினிங்க்கு ஏதாச்சும் வேணுமென்னு சொல்லிட்டு இந்த பட்டர் கப் கேக் செஞ்சு கொள்ள நான் ரெடி ஆகினேன். ஸோ நான் வந்து இதுக்கு எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா வந்து 125 கிராம் அளவுக்கு பட்டர், 125 கிராம் அளவுக்கு சுகர், 125 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 2 முட்டை தான் எடுத்திருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சுகரையும் மெட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரும் பீட் ஆனதுக்கு போகிறோம், அதுக்கு வந்து முட்டையை 1 by 1 சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளாவை வந்து 2 பார்ட்டாக பிரித்து சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே தைலத்தில் வந்து எங்களோட மாவை சேர்த்தினோம்னா மாவு சம்டைம்ஸ் வந்து இடைக்கிட கட்டியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து 2 பார்ட்டாக பிரித்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எங்களோட கேக் பேட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து நான் எங்களுடைய கப் கேக்ஸை வந்து பேக்கிங் கப்ஸில் தான் வந்து போட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்கிட்ட வந்து கப் கேக் லைனர் இருக்கல. நீங்கள் வந்து கப் கேக் லைனர் இருக்கேன்னா கட்டாயம் கப் கேக் லைனரை யூஸ் பண்ணி இது ஈஸியாக இருக்கும். நான் வந்து இங்கே பேக்கிங் கப்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூனில் மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் வேறு கப் கேக்ஸ் பெட்டரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கப் கேக் லைனர் யூஸ் பண்ணுறேன்னா கட்டாயம் ஒரு கப் கேக் லைனரில் வந்து 40 கிராம் அளவுக்கு பெட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 12 கப் கேக் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். இது வந்து 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி ஆவனில் 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குமெண்டு. எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய், டேக் கேர்.